ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கியர்பாக்ஸ் சேனல். இது என்னடா கந்தக்கோலமாக இருக்கேன்னு பார்க்குறீங்க. பட் இது நம்ம வண்டி தான். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு பிஃபோர்லேருந்து நான் செயின் லூப் சரியாக செக் பண்ணுறதில்ல. இது பண்ணாதனால வந்த விளைவு தான். உங்களுக்கே தெரியும், இங்கே அங்கங்கே ரெஸ்ட் ஆகிருக்கும், தெரியுதா? அதே மாதிரி சென்னையில் 3 நாட்களாக வெளுத்து வாங்கும் மழை. அதனால் நானும் அதை கண்டுக்காமல் விட்டனால இந்த மாதிரி ரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரெஸ்டிங் இஷ்யூஸ் தெரியுதா? ஸோ வெயில் காலத்தில் கூட வண்டியை மெயின்டைன் பண்ணிடலாம் போல், மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதான் இப்போ மணி நைட்டு 9:30 ஆகுது. சரி, என்ன தான் ஆனாலும் நம்ம லூப் அடிச்சுட்டு படுக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள் எவ்வளோ மண். இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. இது அந்த பேனலு, இங்கே பாருங்கள் எவ்வளோ மண்ணுன்னு. ஸோ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எப்போயுமே நான் செயின் லூப் அடித்தேன்னா இந்த சென்டரில் தான் அடிப்பேன், இந்த இடத்துல அடிக்க மாட்டேன். பட் இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, உள்ளே அடிக்கணும், சைட்லேயே நம்ம அட்லீஸ்ட் ஒரு பாலிஷ் மாதிரி கொடுத்தாலே அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காமல் இருக்கும். எனக்கு சென்டரில் எதுவும் அந்த ரிங்கில் எதுவும் துரு பிடிக்கல, பட் இந்த வெளியே அவுட்டரில் தான் துரு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வண்டியை பார்த்து வச்சுக்கோங்க. மழை டைமில் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணி அடிக்கடி லூப் அடித்து வச்சுக்கோங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும் நாளைக்கு மழை வரும், லூப் கொஞ்சம் காலியாகிடும். பட் இருந்தாலும் நம்ம வண்டியை பார்த்துக்கிறது தானே நமக்கு முக்கியமான வேலை. ஸோ அதனால் வண்டியை நீங்களும் பார்த்து இது பண்ணுங்கள். வண்டி பார்த்திங்கன்னா கந்த கோலமாக இருக்கும். ஏன்னா நானும் டெய்லி தொடச்சி வைக்கிறேன். டெய்லியும் மழை நல்லா குளிப்பாட்டுறது என் வண்டியை. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வண்டியை பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு லூப் அடிச்சுட்டு தான் தூங்க போகிறேன். நீங்களும் நல்லா தூங்குங்க, வண்டியை பார்த்துக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.